வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வைக்கப்பட்டுள்ள இவிஎம் இயந்திரங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு. நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமராக்களை பொருத்தியும் கண்காணிக்கும் அலுவலர்கள். தமிழ்நாட்டில் உள்ள 7 தனித்தொகுதிகளிலும் 2019 மக்களவைத் தேர்தலை விட குறைந்த வாக்கு சதவீதம். நாகை தனித்தொகுதியில் 5% மேல் சரிந்தது. இவிஎம்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களை எச்சரிக்கையுடன் கண்காணிக்க வேண்டும். இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் கண்காணிக்க அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட 13வது வாக்குச்சாவடியில் முகவர்களை அனுப்பிவிட்டு கள்ள ஓட்டு போடப்பட்டதாக புகார். மறு வாக்குப்பதிவு நடத்த கோரி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மனு. சென்னை மாநகர பகுதிகளில் வாக்களிப்பதில் சுணக்கம் இருந்ததாக தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் கருத்து. அரசின் விழிப்புணர்வு முயற்சியால் தான் இந்த அளவுக்காவது வாக்குப்பதிவு நடந்துள்ளதாகவும் விளக்கம். வாக்காளர் பட்டியலில் இருந்து நடிகர் சூரியின் பெயர் நீக்கப்பட்ட விவகாரம் பற்றி விசாரிக்கப்படும். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு ராதாகிருஷ்ணன் பிரத்யேக பேட்டி. அவர் மட்டும் இல்லை, ஏன் மற்ற பீப்புள் யார் பேர் விடுபட்டு போயிருக்கோ என்ன நான் பேட்டி அளித்தால் கூட எந்த நேரத்தில் விடுபட்டு போச்சு, எந்த காரணத்தினால் அவர்களை விடுத்தார்கள்ங்கிறத செப்பரேட்டாக நாங்கள் நடவடிக்கை செக்அப் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது அதிகார லெவலில் தவறுகள் இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். தென்காசி மக்களவைத் தொகுதியில் பணப்பட்டுவாடா இல்லாமல் நேர்மையான முறையில் தேர்தல். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கருத்து. எந்த வாக்காளர்களுக்கும் யார் எந்த கட்சியும் பணம் கொடுக்கலைங்கிறது ஒரு மிகவும் சந்தோஷப்படக்கூடிய செய்தி. எனவே பணப்பட்டுப்பாடா இல்லாமலும் நிச்சயமாக ஒரு தேர்தலை நடத்த முடியும். தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயரும். வட தமிழக மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். அமேதியை போல் வயநாட்டிலும் ராகுல் காந்திக்கு தோல்வியே கிடைக்கும். மகாராஷ்டிராவின் நாந்தே பகுதியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மக்களவைத் தேர்தலில் பாஜக 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறாது. பீகார் பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. பாஜக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் மீண்டும் தேர்தல் நிதி பத்திர திட்டம் கொண்டுவரப்படும். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. ஆந்திராவின் கடப்பா மக்களவைத் தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் சார்பில் YS ஷர்மிளா வேட்புமனு. மறைந்த ஆந்திர முதல்வரும் தந்தையுமான ராஜசேகர் ரெட்டியின் நினைவிடத்திலிருந்து ஊர்வலமாக வந்து மனு தாக்கல். மக்களவைத் தேர்தலில் வாக்களித்தவர்களுக்கு 10% தள்ளுபடி விலையில் பிரியாணி. கைவிரலில் வைக்கப்பட்ட மையை காட்டி உணவருந்தி சென்ற பொதுமக்கள். முதுமலை அருகே புலி வேட்டையாடியதில் உயிரிழந்த குட்டி யானை. யானை குட்டியை பிரிய மறுத்து தாய் யானை நடத்திய பாச போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்திற்கு தயாரான மதுரை மாநகரம். அலங்கரிக்கப்பட்ட 2 பிரம்மாண்ட தேர்கள் கீழமாசி வீதியில் நிறுத்தி வைப்பு. பறவை காய்ச்சல் எதிரொலியால் தமிழ்நாடு கேரள எல்லையில் தீவிர சோதனை. கோவை வாளையாறு உள்ளிட்ட 12 சோதனை சாவடிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை கண்காணிப்பு. போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக துணை தலைமை இயக்குநர் யானேஸ்வர் சிங் மீது விசாரணை. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இயக்குநர் உத்தரவு. பழனி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த 50 ஜப்பானியர்கள். போகர் சன்னதியில் சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு. Na.
ஓகே சார். ஓகே. கர்நாடகாவில் கல்லூரி வளாகத்தில் மாணவி கொல்லப்பட்டதை கண்டித்து ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் போராட்டம். லவ் ஜிகாத் இல்லை என முதலமைச்சர் சித்தராமையா விளக்கம். தமிழ்நாட்டில் உள்ள 7 மக்களவை தனி தொகுதிகளிலும் கடந்த தேர்தலை விட இம்முறை வாக்குப்பதிவு குறைந்திருப்பது தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், நீலகிரி, சிதம்பரம், நாகப்பட்டினம், தென்காசி ஆகியவை தனி தொகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் கடந்த மக்களவை தேர்தலின் போது பதிவான வாக்குகளை விட இம்முறை சராசரியாக 3.5 விழுக்காடு வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளன. திருவள்ளூர் தொகுதியில் கடந்த மக்களவை தேர்தலின் போது 72.33% வாக்குகள் பதிவாகின. ஆனால் இம்முறை அந்த தொகுதியில் நள்ளிரவு 12 மணி நிலவரப்படி 68.31 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. இதேபோன்று காஞ்சிபுரத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு 75.28% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இம்முறை அதே தொகுதியில் 3.73% வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளன. அதாவது காஞ்சிபுரத்தில் 71.55% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. விழுப்புரத்தில் கடந்த மக்களவை தேர்தலின் போது 78.62% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 2.15 விழுக்காடு குறைவாக 76.47% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை கடந்த 2019ஆம் ஆண்டு 73.99% வாக்குகள் பதிவாகியிருந்தன. ஆனால் இம்முறை அதே தொகுதியில் 70.93% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் போட்டியிட்ட சிதம்பரம் தொகுதியில் கடந்த தேர்தலில் 77.91% வாக்குகள் பதிவாகின. ஆனால் நேற்று 2.59 விழுக்காடு குறைவாக 75.32% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. நாகப்பட்டினத்தில் 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் 76.88 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தன. ஆனால் இம்முறை மிக குறைவாக 5.33% சரிந்து 71.55 பதிவாகியுள்ளது. இதேபோன்று தென்காசியிலும் கடந்த தேர்தலின் போது 71.37% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 67.55 விழுக்காடு மட்டுமே வாக்குகள் பதிவாகியுள்ளன. சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளிலும் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இவிஎம் இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. வடசென்னை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணிமேரி கல்லூரியிலும், தென்சென்னை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் வைக்கப்பட்டுள்ளன. மத்திய சென்னை தொகுதி வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லயோலா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4ஆம் தேதிக்கு இன்னும் 45 நாட்கள் வரை இருப்பதால் அதுவரை இவிஎம்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் காவல்துறையினருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.